அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரி செடியில் பூச்சிகள் வராமல் ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து கத்திரி செடி மட்டும் இல்லை, எல்லா காய்கறி செடிகள் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே வர பூச்சிகள் எல்லாமே தடுக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து வேப்ப எண்ணெய் கரைசலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு சந்தேகங்கள் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் வந்து நம்ம பாட்டிலெலாம் விற்கும். ஒரு 100 எம்எல் 200 எம்எல் அப்படின்லாம் விற்கும். நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறது ரொம்ப நல்லது. இது வந்து செக்கில் வாங்கின வேப்ப எண்ணெய். அதனால் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தண்ணியில் வந்து எண்ணெய் கலக்காது அப்படின்றதுக்காக, அதை வந்து நம்ம வந்து டைல்யூட் பண்ணுறதுக்காக ஷாம்பு இல்லை வந்து நீங்கள் பாத்திரம் விளக்குற லிக்விடு இது ஏதாவது ஒன்றத்தை எடுத்துக்கலாம். இது போல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற இந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லை ஹேண்ட் வாஷ் பாட்டில், இது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனால் நீம் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அதை மட்டுமே அதில் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. மற்ற எதுவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதை இதில் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 எம்எல் அளவுக்கு வேப்ப எண்ணெயே இதில் எடுத்திருக்கேன். அது கூடவே சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு கலந்துருக்கேன். ஷாம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குற லிக்விடோ இல்லை சோப்பையோ கொஞ்சமாக கரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த பாட்டிலில் 3/4 அளவுக்கு நான் வந்து தண்ணி பிடிச்சிருக்கேன். இது எப்படியும் வந்து ஒரு 300 எம்எல் கிட்டே இருக்கும் இந்த பாட்டிலில். நல்லா வந்து ஷேக் பண்ணிடுங்க. வேப்ப எண்ணெயும் அந்த ஷாம்பு தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இந்த கத்திரி நாற்றுகள்லாம் வந்து நான் விதை போட்டு அது ஒரு 25 நாள் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நான் வந்து தொட்டிகளில் நட்டு வச்சுருக்கேன். ஒரு தொட்டிக்கு 2 செடி அப்படின்னு வச்சுருக்கேன். சிலதில் 3 செடி கூட வச்சுருக்கேன். சில செடிகள் வந்து நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கும், சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்போ அதை பிடுங்கிட்டு நம்ம ஒரு செடியோ 2 செடியோ நம்ம ஒரு ஒரு தொட்டிக்கு வச்சுக்கலாம். இது வச்சு இப்போ வந்து ஒரு 15 நாள் ஆச்சுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இருந்தே நீங்கள் வந்து இந்த வேப்பெண்ணெய் கரைசலை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பூச்சி வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி தெளிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கும். கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் 1, 2 பூச்சி இல்லைங்க, விதவிதமான பூச்சிகள் வரும். பச்சை புழுக்கள் வரும், அப்புறம் தண்டு துளைப்பான் இருக்கும், அப்புறம் இல்லாமல் வெள்ளைப்பூச்சி வரும், அப்புறம் அஸ்வினி பூச்சி வரும், இலைப்பேன் வரும். பூக்கள் பூக்கும்போதும் சில நேரங்களில் புழுக்கள் வந்து அந்த பூக்களை வந்து சாப்பிடும். காய்கள் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் கூட காய்களில் வந்து ஓட்டை போட்டு உள்ளே போய் அந்த காய்களை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் சில புழுக்கள் வரும். இதுபோல் கத்திரி செடிக்கு வந்து ஏகப்பட்ட பூச்சி தாக்குதல் இருக்கும். அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து இது போல் நாற்று விட்டு செடிகள் வச்சு வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து வாரம் ஒரு தடவை இது போல் வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும். வேப்ப எண்ணெயை வந்து நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப குறைவான அளவு தான் யூஸ் பண்ணணும். அடிக்கடி கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். செடிகளுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் அதிகமாக ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து பட்டு போயிடும். அதனால் அளவாக அந்த இதே அளவு நான் கொடுத்துருக்க அளவில் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கத்திரி செடியில் வந்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்து நீங்கள் காய்கள் பறிக்கலாம்.